Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றியான ஒரு ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ தான் இது வந்து ஓகேங்களா. ஸோ நீங்கள் யாராவது வந்து கூகுள் ஆட்சன்ஸ்க்காக அதாவது மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பெய்டு சர்வீஸாக நீங்கள் எங்கிட்ட ஆர்டிகல்ஸ் வந்து வாங்கிக்க முடியும் சரிங்களா. ஸோ 100% ஹியூமன் ரைட்டிங் ஆர்டிகல்ஸ் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா 100% கூகுள்லேயுமே ரேங்க் ஆகும் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்லாம் சரிங்களா. நீங்கள் வந்து 10 ஆர்டிகல் வாங்குங்க 20 ஆர்டிகல் வாங்கலாம் நான் எங்கேயுமே கம்பல் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு ஆர்டிகல் சாம்பிளுக்கு நீங்கள் வாங்கி பாருங்கள். அந்த ஒரு ஆர்டிகல் வாங்கி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா மட்டும் நீங்கள் நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுங்க சரிங்களா. தென் இது போக ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் யாராவது வந்து 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து நம்ம தீம்ஸ் வந்து பை பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் ஓகேங்களா. வித்து லைசன்ஸ் கீயோட உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன் வித்து 1 இயருக்கு சரிங்களா. ஸோ ஆஃபர் போயிட்டுருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ்க்குள்ளே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஆர்டிகல் நீங்கள் எங்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஆர்டிகல்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா இது போல தான் இருக்கும். ஸோ ஆர்டிகல்ஸ் எப்போவுமே ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண உடனே ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் இது போல் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ நீங்கள் எங்கிட்ட வாங்குறீங்களே அதனால் இது போல் உங்களுக்கு நான் கொடுப்பேன். தென் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தென் அது போக என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் லிங்க்கு எல்லாமே கிடச்சிரும். தென் இது போக ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கா இல்லை உங்களுக்கான வெப்சைட்டுக்கான ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கா ஓகேங்களா. ஸோ 2 சாய்ஸ் இருக்குது. ஐசிபிசி ஆர்டிக்கல்லாம் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி கொடுப்போம் ஒன்று. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு வேணும்னா ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்குன்னு மென்ஷன் பண்ணி கொடுப்போம். அது போக ஹியூமன் ரைட்டிங் ஆர்டிகல்ஸ் மோர் தென் எல்லா ஏஐ டூல்ஸில் நம்ம செக் பண்ணி அதில் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுமே நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கோம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. கம்பல்சரி உங்களுக்கு இது வந்து 100% சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். ஏன்னா 95% எல்லோரும் நீங்கள் வந்து ஃப்ரீ டூல் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தோம்னா எல்லாமே A to Z வந்து ப்ரீமியம் டூலில் செக் பண்ணி பார்த்து கொடுக்குறது சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகரிசம் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து யூனிக்காக தான் இருக்குது. ஏன்னா 0% தான் இருக்கும் ஓகேங்களா. தென் ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் நம்மக்கிட்ட ஆர்டிக்கல் வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிளாகரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோக்கஸ் கீவேர்ட்னா என்னென்னு தெரியாது, மெட்டா டிஸ்கிரிப்ஷனாக என்னென்னு தெரியாது. ஆனால் இதை விட அட்வான்ஸ் லெவல் ஒன்று இருக்குது. அது என்னது வேர்ட்பிரஸ் இருக்குது சரிங்களா. நிறைய பேர் வந்து PHP ஸ்கிரிப்டெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க. தென் இங்கே 95% எல்லாருமே தென் 95% ரொம்ப அதிகம் ஒரு 85%க்கு மேலே வேர்ல்டு வைஸ் எல்லாருமே வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்க்ளூடு நானுமே சரிங்களா. ஸோ உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங்க்கு கம்பல்சரி வந்து ஃபோக்கஸ் கீவேர்ட் அண்டு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நண்பா. ஸோ உங்களுக்கு நாம் வந்து பார்த்தோம்னா ஃபோக்கஸ் கீவேர்டு என்ன அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு தான் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ அதில் ஃபோக்கஸ் கீவேர்டுக்கு மட்டுமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒவ்வொரு ஆர்டிக்கல் மேக் பண்ணுறதால ஃபோக்கஸ் கீவேர்டு என்ன ஏன்னா வந்து கீவேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணி எழுதிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குற கீவேர்ட்ஸ்க்கு தான் நம்ம ஆர்டிக்கல் ப்ரொவைட் பண்ணுறோன்றதுக்காக அது கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்காக ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றது கொடுத்துறோம். அந்த ஆர்டிக்கலுக்கு நம்ம மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்தராக கொடுத்துறோம் ஓகேங்களா. அதாவது மோர் தென் 150 வேர்ட்ஸ் இருக்கும். நீங்கள் SEO பிளகின் யூஸ் பண்ணாலும் சரி தென் ரேங்க் மேத் பிளகின் யூஸ் பண்ணாலும் சரி ஓகேங்களா. தென் இல்லை ஆல் இன் ஒன் SEO பிளகின் யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் எந்த பிளகின் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு SEOவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆன் பேஜ் SEO ஆஃப் பேஜ் SEO டெக்னிக்கல் SEO இது மூணுத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆர்டிகல்ஸ். தென் ஆர்டிக்கலில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா 100% வந்து கூகுளுக்கு எந்த ஒரு பாலிசி வேல்யூஷனும் வராது ஓகேங்களா. தென் லோ வால்யூம் கண்டென்ட்டுக்குள்ளேயும் போகாது. ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து பியூர் y.se ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா. அது என்ன பியூர் y.seo அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா இப்போது ஃபோக்கஸ் கீவேர்டு வச்சு நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1500 வார்த்தையிலேருந்து 2000 வார்த்தையில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். மோர் தென் இந்த ஆர்டிகலுக்கு எவ்வளோ வேர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா ஓவராலாக 1662 வேர்ட்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. நம்ம சஜஷன் வந்து கொடுக்குறது எவ்வளோ அப்படின்னா மினிமமாக 1500 வார்த்தையிலேருந்து 2000 வேர்ட்ஸ் ப்ளஸ் சரிங்களா. அதாவது ஒரு சில ஆர்டிக்கல் 1600 வார்த்தை இருக்குது அப்படின்னா இன்னொரு சில ஆர்டிக்கலில் வந்து 2000 அதாவது 2000 வார்த்தைக்கு மேலே 2500 இருக்கலாம் 2700 கூட இருக்கும் ஒரு சில ஆர்டிக்கலில் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சஜஷன் நான் உங்களுக்கு கொடுக்கோட அதாவது ஒவ்வொரு ஆர்டிக்கலையுமே மினிமம் வேர்ட்ஸ் 1500 2000 வேர்ட்ஸ்ன்றதை நம்ம காமனாக பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. அதில் இப்போ ஃபோக்கஸ் கீவேர்டு பியூர் y.seo அப்படின்னா
அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து மினிமமாக 3லேருந்து 4 இடத்த மட்டும் தான் இருக்கணும். இப்படி இருக்குது அப்படின்னா பியூர் ஒயிட் டாட் எஸ்இஓ. அதை தாண்டி 10 இடத்து இருக்குது, 20 இடத்து இருக்குது, 50 இடத்து இருக்குது அப்படின்னா அது ஒயிட் டாட் எஸ்இஓ தாண்டி கூகுளுக்கு அகைன்ஸ்டான எல்லோ டாட் அண்ட் கிரே டாட் எஸ்இஓக்குள்ளே போகும். தென் 100 வார்த்தைலாம் இருக்குது அப்படின்னா அது வந்து பர்சன்டேஜ் விதத்தில் கால்குலேட் பண்ணி பிளாக் டாட் எஸ்இஓக்குள்ளேயே போயிடும். சரிங்களா? இது வந்து ஷார்ட் அண்ட் டைமில் ஒரு 1 வீக்குள்ளேயே ஆர்டிகல்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ரிசல்ட்டையுமே நமக்கு கொடுத்துரும். ஆனால் இது வந்து கூகுள் ஏதாவது கோர் அப்டேட் வருது, ஏதாவது ரொம்ப பெரிய ஒரு அப்டேட் கொண்டுட்டு வராங்கன்னும் போது அதை நம்ம சைட்டை வந்து பேக் எண்டில் அஃபெக்ட் பண்ணோம். கூகுளில் நம்மளோட டொமைனுமே வந்து பெனால்ட்டியில் வந்து விழுந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா நமக்கு லேட்டாக ரேங்க் ஆனாலுமே லேட்டஸ்ட்டாக ரேங்க் ஆகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தென் ஃபஸ்ட்டு பேஜ்லையுமே வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபர்தராக ஒவ்வொரு வேர்ட்ஸும் தென் ஒவ்வொரு பேராகிராஃபும் கொடுக்கக்கூடிய புல்லட் பாயிண்ட்ஸும் சரி, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸும் சரி, எல்லாமே யூனிக்காக பார்த்து தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா கூகுளில் பெனால்ட்டி விழுந்துடக்கூடாது. அதே போல் இன்றைக்கி ரேஞ்சுக்கு கூகுளில் ஆர்டிகல்ஸ் நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணால் கூகுளில் ஈஸியாக ரேங்க் ஆகும், அதுபோல் பார்த்து தான் கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே H1 டைட்டில், அடுத்ததாக H3, மறுபடியும் H2, H3ன்னு சொல்லிட்டு இது போல் ஃபர்தராக கொடுத்துருக்கோம். தென் புல்லட் பாயிண்ட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்க்கு எந்தெந்த வேர்ட்ஸ் இம்பார்ட்டனோ அந்த வேர்ட்ஸுக்கு நம்ம போல்டு பண்ணியும் காமிச்சிருக்கோம். சரிங்களா? தென் இது வந்து பர்டிகுலராக ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்குன்றதால இதுவே நிறைய பேர் ட்ரெக்கிங் சம்மந்தமாக கேட்பீங்க, நிறைய பேர் ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக கேட்பீங்க, நிறைய பேர் பிளாகர் சம்மந்தமாக கேட்பீங்க. அதாவது பிளாகிங்லாம் வச்சுக்கலாம், பைக்லாம் எடுத்துகிட்டு லடாக் அந்தமாரி ட்ராவலிங்லாம் பண்ணுவாங்களே அவங்களாம் அதுபோல் ஆர்டிகல்ஸ் கீவேர்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இன்க்ளூடு வந்து கூகுள் மேப்பில் அந்த பர்டிகுலர் அட்ரஸ் வந்து லொக்கேட் வந்து பின் பண்ணியே கொடுப்போம் ஆர்டிக்கலில். இந்த அட்ரஸில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, தென் அட்ரஸுடைய லொக்கேஷனு, ப்ரைஸ் டீட்டெயில் முதல்ல கொண்டு நம்ம அக்யூரேசியாக, ஏன்னா நம்ம கரண்ட்டாக என்ன பொசிஷன் அவங்க கொடுத்துட்ருக்காங்க கூகுளோடைய சர்ச் ரிசல்ட்டில். தென் அஃபிஷியலாக இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்களுக்குன்னு பேஜஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பேஜஸில் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ரைஸ் டீட்டெயில் தான் நம்ம எக்ஸாக்டிங்காக பார்த்து கொடுப்போம், எந்த ஒரு மாற்றம் இல்லாத. சரிங்களா? தென் லொக்கேஷன் பின் பண்ணுறது முதல்ல கொண்டு கூகுளில் எக்ஸாக்டிங்கான லொக்கேஷன் தான் கொடுப்போம், நம்ம எக்குத்தப்பெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக நம்ம மேனுவலே 1 or 2 டைம்ஸ் செக் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ் உண்மைக்குமே கரெக்டாக இருக்கானா மேனுவலாக பார்த்து தான் நம்ம கொடுப்போம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஆர்டிகளுக்குமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக தான் நம்ம கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். தென் ஆர்டிகல்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோன்றது ஒரு ஐடியா கிடைக்கும். இதுவே வந்து நீங்கள் ஃபோன் வியூவில் பார்த்துட்ருக்கீங்க, தென் சிஸ்டத்தில் எங்கிட்ட நீங்கள் ஆர்டிகல் வாங்கி போடும் போது உங்களுக்கு அதுக்கான பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லாவே இருக்கும். சரிங்களா? தென் இப்போது ஆர்டிகல் டில் எண்டுக்கு வந்துட்டீங்க. ஆர்டிகல் எண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இன்க்ளூட் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கிடச்சிரும். சரிங்களா? தென் யூசர்ஸ் ஆர்டர் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 30 ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. தென் அதில் இப்போதைக்கு பேட்சாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம், 10 ஆர்டிகலாக கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா பல்காக பண்ணி கொடுக்க முடியாது. சரிங்களா? பல்காக பண்ணணும் அப்படின்னா மோர் தென் நமக்கு வந்து ஆவரேஜாக 1 வீக் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 10 ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் ஆர்டிகல்ஸ் என்றைக்குங்க டாக்குமெண்ட்ஸ் ஒவ்வொன்றா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம 10 ஆர்டிகல் இருக்குது அப்படின்னா 10 ஆர்டிகல் இருக்கும். தென் இதிலே வந்து ஹைலைட்டான விஷயம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்மக்கிட்ட 10 ஆர்டிகளுக்கு மேலே கண்டினியூஸாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே எப்படிலாம் ஒர்க் பண்ணணும், அதுக்கு எந்தெந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணால் அவங்க சைடு வெப்சைட் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான அதுவுமே வந்து நம்ம டீட்டெயிலாக கீவேர்ட்ஸுமே ப்ரொவைட் பண்ணிடுறோம். தென் 10 ஆர்டிகல், அதாவது மோர் தென் 5 ஆர்டிகளுக்கு மேலே நீங்கள் வாங்கினாலே உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் கிடச்சிடும். ஸோ டில் எண்டில் பாருங்கள் ஜிப் ஃபைல் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக ஒரே ஃபைல் தெரியாமல் 2 டைமுக்கு டவுன்லோட் பண்ணிவிடுவாங்க. பட் ஆனால் ஜிப் ஃபைலாக இருக்கும்போது அவங்ககிட்ட சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக அதாவது சிங்கிள் கிளிக்கில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மற்ற ஃபைலை அவங்களால வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சம்டைம்ஸ் ஜிப் ஃபைலில் இருக்கக்கூடிய ஃபைல் ஏதாவது கிராஷ் ஆனாலுமே டாக்குமெண்ட்டாக இருக்கிறதால அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் அது போக கீழே பாருங்கள் ஒரு ஃபைல் நம்ம கொடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றது தெரியாது. சரிங்களா? ஸோ யூசர்ஸ் நம்மக்கிட்ட ஒரு 10 ஆர்டிகல் கொடுக்குறாங்க, ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து இதுக்கு மேலே பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குன்றது அதுவுமே நம்ம சஜஷனில் வந்து கொடுத்துருவோம். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கீவேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ ஆல்ரெடி 10 ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி, அதாவது நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 10 ஆர்டிகளுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து எந்தெந்த கீவேர்ட்ஸில் பண்ணணுன்றதுக்கான கீவேர்ட்ஸ். தென் இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கிட்ட ஒரு ஆர்டிகல் வாங்குறீங்க அப்படின்போது நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் 10 ஆர்டிகல் வாங்கும்போது இந்த கீவேர்ட் லிஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கீவேர்ட் நீங்கள் வச்சு ரெகனைஸ் பண்ணி பார்க்கலாம். கூகுள் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, இந்த கீவேர்டுக்கு எவ்வளோ வந்து சர்ச் ரிசல்ட் இருக்குது, சர்ச் வால்யூம் இருக்குது, தென் எவ்வளோ சிபிசி இருக்குன்றது நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஒரு கீவேர்ட்ஸ் வந்து எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐடியாவே இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து ஃபர்தராக பார்த்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி கீவேர்ட் லிஸ்ட்டெலாம் இருக்குது. அந்த வந்து நாம் வந்து யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி இது போல் Tier 1 கண்ட்ரி
20 கண்ட்ரி டார்கெட் பண்ணி கொடுப்போம். அதில் ஸ்பெசிஃபிக்காக யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா இதை 4 கண்ட்ரி டார்கெட் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே மோர் தென் யூஎஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ யூஎஸ்க்கு இது பார்க்கும்போது அடுத்த டைம் வந்து அவங்க கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை அடுத்த டைம் ஆர்டிகல்ஸ் வந்து அவங்க ஆர்டர் கொடுக்குறதுக்கும் சரி, இல்லை அவங்கள ஓன் ரிஸ்க் எடுத்து கண்டென்ட் ரைட்டிங்கில் வந்து ட்ரை பண்ணாலுமே சரி, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே பெனிஃபிட்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கீவேர்ட்ஸுமே இன்க்ளூடும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்குமே வந்து இது இன்க்ளூட் வரும் நண்பா. உங்களுக்கு யாருக்காவது கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னும் போது நீங்கள் அதாவது எங்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னும் போது நானுமே உங்களுக்கு வந்து இந்த கீவேர்ட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போது இந்த ரிப்போர்ட்ஸில் எங்கேருந்து வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பாருங்கள், ராஜ்குமார் எஸ்ஏ சர்வீஸ்னு இருக்கா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்தாலும் சரி, 100 ஆர்டிக்கல் கொடுத்தாலும் சரி, ஆர்டர் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி இமெயில் ஐடியில் தான் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து டெலிவரி நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இதில் வந்து பாருங்கள், தென் இமெயில் ஐடியில் நம்ம என்னென்ன டூல்ஸில் செக் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வேர்ட்ஸில் பண்ணி கொடுத்துருக்குன்றது மோர் தென் வேர்ட் கவுண்ட் உண்டு, எக்ஸிம் ஆப்டிமேஷன் எவ்வளோ பண்ணியிருக்கோம், பிளாகரிசம் இருக்கா இல்லையா, ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் மோர் தென் 60 வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது அவ்வளோ கொடுத்தாச்சு. தென் அது 100% ஹியூமன் ரைட்டிங் கண்டென்ட்டாக, ஆமாம். தென் ஒவ்வொரு மெயில் ஐடியிலுமே என்னுடைய சிக்னேச்சர் கம்பல்சரி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ரீசன் என்ன அப்படின்னா, இது எங்கிட்ட இருந்தால் இந்த மெயில் ஐடி உங்களுக்கு ரிசீவ் ஆகுதான்றதுக்காக கன்ஃபர்மேஷனுக்காக சிக்னேச்சர் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? தென் இன்க்ளூடு ஒவ்வொரு மெயில் ஐடியிலுமே என்னுடைய காண்டாக்ட் நம்பர், என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் எங்கள் எல்லாமே கிடச்சிரும். உங்களுக்கு பார்த்தாலே ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். மேலேயும் வாட்ஸ்அப் நம்பர், காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கீழேயும் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆர்டிக்கல் எங்கேயாவது ஒரு இடத்த சம்டைம் கிராஷ் ஆகிடுச்சு, ஆர்டிகல்ஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் டக்குன்னு காண்டாக்ட் பண்ணணுன்றதுக்காக காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களா? தென் மறுபடியும் சொல்கிறேன், ஆஃபர்ஸ் போய்ட்டுருக்கு. 10 ஆர்டிகளுக்கு மேலே யாராச்சும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து நம்ம ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஸோ ஃபார் ஆர்டிகல் 150 and 200 பேஜில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். மோர் தென் மினிமம் வேர்ட்ஸ் வந்து 1500 வேர்ட்ஸ் வந்து 2000+, ஓகேங்களா? அவ்வளோ ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? தென் ஆஃபர் போய்ட்டுருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் பிளாகிங்குள்ளே வந்து நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கிட்டு ரெவன்யூ, அதாவது மணின்றது ஒன்று மேக் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஆனால் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, 1 இயர் எக்ஸாக்டிங்காக 1 இயர் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் டைம் கொடுங்க. 1 இயர் எக்ஸாக்டிங்காக நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அதை வச்சு கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களால் மணின்றது ஒன்று மேக் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கடையில் 3 மந்தில் மணி மேக் பண்ணிடலாம், 6 மந்தில் மணி மேக் பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நாட் பாசிபிள், இது முடியாது. இதை தாண்டி யாராச்சும் ஒருத்தர் இப்படி சொல்லி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கோர்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க, இல்லை வெப்சைட் விற்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பி வாங்கிடாதீங்க. வேஸ்ட் ஆஃப் காஸ்ட்டு, அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண காசு கூட எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேர்னிங் மஸ்ட்டு, லேர்ன் பண்ணிவிட்டு மேனியும் மேக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்னோடய சஜஷன் இதுதான். தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். தென் நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. டொமைன் வந்து அதாவது வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட் பில்டு பண்ணுறதுனா ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ட்பிரஸில் ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 7000, 15000, 25000 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. ஆஃபர் போயிட்டுருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? தென் காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கே தெரியும், கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். அது போக வெப்சைட்டுக்கு தேவையான டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் இருக்குது, டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ் இருக்குது, பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது போல் வெப்சைட் வந்து ஆடிட்டிங் பார்த்து ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, ஆட் பிளேஸ் பண்ணி கொடுக்குறது. தென் இது போக ஆன் பேஜ் எஸ்இஓ, பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இது போல் எதனா தெரியல அது பண்ணி கொடுக்குறது. யூடியூப்பில் எதனா பிரச்சனை இருக்குது, யூடியூப்பில் பர்டிகுலராக மானிட்டேஷன்ஸ் இது போல் எரர்ஸ் எதனா இருக்குது அப்படின்னாலுமே அதுவுமே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு மோர் தென் உங்களுக்கு யூடியூப் சேனலில் எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அல்லது வெப்சைட்டுக்கு உங்களுக்கு கூகுள் மானிட்டேஷன் எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லை சைட் ஏதாவது கிராஷ் ஆகிடுச்சு, அதுக்கு எதனா ப்ரீமியம் தீம்ஸ் வேணும்னா ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு கொடுக்குறோம். ஜஸ்ட் ஃபார் 2000 தான் லைசன்ஸ்க்கு மட்டும் வேணும் அப்படின்னா. ஸோ இது போல் ஃபர்தராக நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. கால் பண்ணுங்கள், டீட்டெயில் கேட்டுட்டு ஃபர்தராக நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஃபுல் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேனல் இருக்கக்கூடிய மோர் தென் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஒன் டைம் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் நண்பா, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது. சரிங்களா? தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.